நான் எல்லா வகையிலும் அழகாகுவதுதான் என் வாழ்க்கை. அதனால் பள்ளிவாசலுக்குள்ளேயே நீ இருக்க வேண்டும் என்றார்களா நபி? வேண்டாம் என்கிறார்கள். வெளி உலகத்திற்கு போக வேண்டும் என்கிறார்கள், உழைக்க வேண்டும் என்கிறார்கள், அந்த உழைப்பு அழகாகட்டும் என்கிறார்கள். உன் பிள்ளைகளின் வளமான எதிர்காலத்திற்காக நீ உழைத்தால் உன்னை அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான், சூரியனை போல் உன் முகம் பிரகாசிக்கும் என்றார்கள். ஒரு ஆன்மீக பேரரசர் பெருமானார் ஆன்மீக பேரரசர் என்று முத்திரை குத்தி அப்படி வைத்து விடுவதா? இல்லை. என் வாழ்வாதாரத்தில் நான் மிளிர்ந்தால், என்னால் என் பிள்ளைகள் உயர்ந்தால், என் பிள்ளைகள் செழிப்பாக நான் உழைத்தால் என் முகம் சூரியனை போல் ஜொலிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பப்பா, பெருமானார் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையும் சொன்ன வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் வாழ சொன்ன வாழ்க்கையும் அறநெறியில் நின்று போதித்த இடங்களும் உலகத்தில் லட்சோப லட்ச அறிஞர்கள் தலையில் கை வைத்தார்கள், மூக்கில் விரல்